அக்னி நட்சத்திரம் 2026. தமிழகத்தில் கத்திரி வெயில் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு மே 4ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளது. ஜோதிட ரீதியாக சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இந்த 25 நாட்களில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் நம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாகம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். இளநீர், மோர், நன்னாரி சர்பத், பானகம் போன்ற இயற்கை பானங்களை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். தர்பூசணி, வெள்ளரிக்காய், முலாம்பழம் போன்ற நீர்ச்சத்து மிக்க பழங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். எப்போதும் மெல்லிய பருத்தி ஆடைகளை மட்டுமே அணியுங்கள். இறுக்கமான உள்ளாடை அணிவதை தவிருங்கள். நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்வதை முற்றிலும் தவிர்க்கவும். அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளை வெயில் நேரங்களில் செய்ய வேண்டாம். காரமான மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்கவும். காபி, டீ மற்றும் அதிக சர்க்கரை கலந்த குளிர்பானங்கள் உடலில் நீர்ச்சத்தை குறைக்கும் என்பதால் அவற்றை குறைத்து கொள்ளவும். சாஸ்திரப்படி அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களை செய்வதை மக்கள் தவிர்ப்பார்கள். புதிய வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுவது அல்லது வாசல்கால் வைப்பது போன்ற வேலைகளை தள்ளி வைப்பது நல்லது. இந்த காலத்தில் கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதோ செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். இயற்கையின் மாற்றத்தை உணர்ந்து நம்மை நாமே தற்காத்து கொள்வதே புத்திசாலித்தனம். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். முடிந்தவரை உங்கள் வீட்டு மாடியிலோ அல்லது வெளியிலோ சிறு பாத்திரத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வையுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.